அனைத்து பெயிண்ட் கம்பெனிக்காரர்களுக்கும் எங்கள் பெயிண்டிங் நண்பர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றி. என்னடா திடீர்னு நன்றி சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நீங்க பண்ற வேலை அப்படி. பெயிண்டிங் வேலைக்கு போறவங்களுக்கு தான் டிஷர்ட் கொடுக்கணும்னு நீங்களும் கம்பெனியில தயார் பண்ணி அனுப்புறீங்க. அது எங்களுக்கு தான் வந்து சேருதான். நீங்களும் பாக்குறது கிடையாது, நாங்களும் கேட்கறது கிடையாது. சரி, இப்ப ஏன் கேக்குறேன்னா, உங்க பெயிண்ட் கம்பெனி டிஷர்ட்ட கொத்தனார் போட்டிருக்காங்கோ, அவங்க கூட வேலை பார்க்குற கையாள் போட்டிருக்காங்கோ, எலக்ட்ரிஷியன் போட்டிருக்காங்கோ, பிளம்பர் போட்டிருக்காங்கோ, கார்பெண்டரும் போட்டிருக்காங்கோ, வெல்டரும் போட்டிருக்காங்கோ. அவ்வளோ ஏன் பால் சீலிங் ஒர்க் பண்றவங்களும் போட்டிருக்காங்கோ. ஆனா உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வேலை பார்க்குற நாங்க பழைய சட்டையும் கீறி போன பேண்ட்டும் தான் எங்களால போட முடியும். ஏன்னா எங்களோட தகுதி எப்படி? நீங்க மாசம் மாசம் புதுசு புதுசா பேரை வச்சு புது புது ப்ராடக்ட அள்ளி வீசுறீங்க. அந்த பெயிண்டெல்லாம் அடிச்சு காலி பண்றது நாங்க. இப்படி நாங்க வேலை பாக்குறனால தான் உங்களுக்கு பிசினஸ் பெருசா நடக்குது. ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்களை தவிர மத்தவங்க கூட டீல் வச்சிருக்கீங்க. இதுல பெயிண்ட் கடைக்காரங்கள குச்சம் செல்லவே முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. கம்பெனில இருந்து டிஷர்ட் வந்திருக்கான்னு கேட்டா, டிஷர்ட்டா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு இடையில டீலர்னு ஒருத்தன் சுத்துவான். அவன் தான் இதுக்கெல்லாம் முதல் காரணம். அவர் நாங்க எதுக்கு காரணம்னு சொல்றோம்னா, சமீபத்தில் நாங்க ஒரு வீட்டுல வேலைக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுல வேலை பார்த்த பொத்தனாரு பெயிண்ட் கம்பெனி டிஷர்ட்டை போட்டிருக்கேன். சரி, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சுன்னு கேட்டதுக்கு அவரோட வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்களாம். பத்தலன்னா சொல்லுங்க, மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்களாம். இந்த வீடியோவுக்கு வியூஸ் வருமோ வராதோ அது எனக்கு தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் கம்பெனியில இருந்து எக்காரணத்தை கொண்டும் டிஷர்ட் வரவே வராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னடா இது, டிஷர்ட்டுக்காக கையேந்திரான்னு என்ன நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறது உண்மைதான். ஏன்னா கன்றாபி கிட்ட டோக்கனுக்கு கையேந்திரம், சில ஹவுஸ் ஓனர் கிட்ட சம்பளத்துக்கு கையேந்திரம், உங்க கிட்ட டிஷர்ட்டுக்கு கையேந்திரம். ஆக மொத்தத்துல உங்க மைண்ட் வயசு உண்மைதான். இனிமே ஆச்சும் தெரிஞ்சுவீங்களா ஐயா? இனிமே ஏதாச்சும் டிஷர்ட் இருந்தா கொடுப்பீங்களா ஐயா? ஐயோ வேணாம், நாங்க டிஷர்ட்டை கேட்டு அதை வேற யாராச்சும் போட்டு அதை நாங்க பார்த்து மறுபடியும் இதே கண்டென்ட்ல வீடியோ போட அளவுக்கு எங்க உடம்புல தம்பு இல்லை ஐயா. எங்க அந்த கடவுளுக்கு தான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் உங்களுக்குமா தெரிய மாட்டேங்குது. இனிமே நாங்க போட்டிருக்கிற ஒர்க் இன்ட்ரெஸ்ட் நாரா கிழிஞ்சி தொங்கி அம்மனை உண்டியாருன்னு வேலை பார்த்தா நம்ம அப்பமே தவிர உங்ககிட்ட டிஷர்ட்டை கொடுங்க, ஆஃபரை கொடுங்கன்னு நாங்க கேட்கவே மாட்டோம். ஏன்னா உங்க டீலிங் அப்படி இருக்கு. ஆகையினால உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஏஜென்ட்டுக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடுங்கடா சாமி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை அவங்களுக்கு பரப்பி விடுங்க.